வாங்க மகளே என் மருமகளை இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். அன்பு சின்ன தம்பிக்கு எழுதி கொள்வது தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா அம்மா அந்த லெட்டர் அனுப்புனதுனால ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனா உன்னை தேடிட்டு இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு லெட்டர் போட்டிருக்க. நான் கூட என்னமோ நினச்சேன் நீ எங்கேயோ இருக்கே ஏதோ இருக்குன்னு, ஆனால் என் பக்கத்தில் தான் இருக்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அம்மா லெட்டர் போட்டிருக்கேன் பார்த்துட்டே தான் இருக்காம்ல. எழுதி இருக்கு. சின்ன தம்பி உன்னோட அபிப்பிராயம் வீணா போலையா, அந்த பொண்ணு இங்கே தான் இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காத்துட்டு இருந்தது வீண் போகலையா? சரி படிச்சு பாருங்க. அந்த லெட்டரை கொடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி அவங்கள பார்த்தீங்கன்னா படிக்க சொல்கிறாங்க. சின்ன தம்பிக்கு ஆனால் போட்டு இப்போ சின்ன தம்பி அந்த ஆளை பார்த்தீங்கன்னா பாடாப்படுத்துறாங்க அங்கே படி இங்கே படின்ட்டு. லெட்டர் வரும்னு நீங்க எதிர்பார்க்கல. நீங்க எதையும் நினைச்சு பயப்பட தேவையில்ல, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன், நானா வரும் அப்படிலாம் சொல்லி எழுதிருக்கு. உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க வேண்டிய உனக்கு பிறந்த புள்ள இந்த லெட்டர்லயே சின்ன தம்பி தெளிவா எழுதிட்டா, அவ உனக்காக தான் காத்திருக்காளாம், கூடிய சீக்கிரமே வந்துருவான்னு எழுதிருக்கா அப்படிங்கிறது சந்தோஷப்படுறாங்க. உறுதி பண்ணிருச்சா? படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டே இருக்க சொல்லுவ போல இருக்கு. சின்ன தம்பி அகைன் என்ன திரும்பி படிங்கன்னுங்கிறாங்க. அந்த ஆளும் எழுத்துறாங்க. சின்ன தம்பி அந்த லெட்டரை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு முத்தெல்லாம் கொடுத்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு துளசிக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு, அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த சைடு துளசியும் பார்த்தீங்கன்னா விடாம சின்ன தம்பி மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு லெட்டரா எழுதிட்டுறாங்க. சின்ன தம்பி ரொம்ப சந்தோஷமா பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டுறாங்க. துளசியும் வரமுறையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டு பகல்னு தூங்காம லெட்டரா எழுதி தள்ளிட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சுடாமணிக்கு பாண்டிக்கு அதிர்ச்சியா இருக்கு, என்ன இவன் இந்த அளவுக்கு மாறிட்டானே அப்படின்ட்டு. தினமும் அந்த போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டாந்து கொடுக்கறத பார்த்துட்டு சின்ன தம்பி சந்தோஷம் பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அதுன்னு போதுன்ட்டு நீ லெட்டரை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சுடாமணிக்கும் பாண்டிக்கு அதிர்ச்சியா இருக்கு, என்ன இவன் அலும்பு ஓவரா இருக்கு அப்படின்ட்டு. டெய்லி லெட்டர் வருது, என்ன தம்பி போடுற ஆட்டத்தை பாத்தியா? அவன் ஆடிட்டு போறான் விடு. உடனே சுடாமணியும் என்ன மாம்சு இது மாதிரி ஓ ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா அவன் பொண்ணு வந்துட்டு. சந்தோஷப்படாத, மேல இப்போ ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் உனக்கு? தேடிக்கிட்டு இருக்கிறது உண்மை. இது மாதிரி ரொம்ப நாளாவே இது மாதிரி சின்ன தம்பி அம்முவை தேடிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா திடீர்னு எப்படி லெட்டர் வரும் இதெல்லாம் பார்த்தா உனக்கு சந்தேகமா இல்லையாங்கிறாங்க. திடீர்னு லெட்டர் வருதுன்னா ஏன் சொன்னால அந்த அம்மு ஏன் அவளோட அட்ரஸை கொடுக்கல? நீயே இது மாதிரி யோசிச்சு பாரு, அன்னைக்கு லெட்டர்லாம் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு, ஆனால் அந்த அம்மு அட்ரஸும் கொடுக்கல, அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல, இதுலேயே சந்தேகம் வேணாமாங்கிறாங்க. மறக்க சொல்லி துளசி சின்ன தம்பி கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேட்டா, தம்பி மேல பொசசிவா இருக்கான்னு தெரியலையா? துளசிக்கு சின்ன தம்பியை ரொம்பவே பிடிக்கும், அதனால இந்த விஷயத்தை விட்டு நம்ம தள்ளி போகணும்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை லெட்டர் போட்டுக்கலாம்ல அப்படிலாங்கிறாங்க. உஷாராகி அவர்ல லெட்டர் போடுறானோன்னு எனக்கு தோணுது. அப்படி போட்டாலும் நமக்கு நல்லது தானே, எப்படியோ சின்ன தம்பி துளசி ஊற்றி போனாலே போதும் அப்படின்னு சொல்லி பாண்டி சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம் துளசி, நீ மைண்ட்ல நினைக்கிறது பச்சையா மூஞ்சில தெரியுது. கண்டிப்பா துளசியும் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவனும் யோசிக்க மாட்டாளா, அதை யோசிச்சு இது மாதிரி சின்ன தம்பியை தான் பக்கம் இழுக்க பார்ப்பாளாங்கிறாங்க. துளசியும் அதே மாதிரி தம்பி தான் தனக்கு தானே லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தானா, துளசி கண்டுபிடிச்சிருவா. இது உனக்கு தான் பிரச்சனை மாமா, சீக்கிரமே நம்ம அந்த அம்முவை தேடி கண்டுபிடிச்சு சின்ன தம்பியோட சேர்த்து வைக்கணுங்கிறாங்க. கண்டுபிடிக்கணும் மாம்ஸ். சின்ன தம்பியை கட்டிக்கிட்டு இந்த சொத்தையும் முழுசா ஆட்டைய போட்டு துளசி மட்டும் சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இந்த சொத்து முழுக்க ஆக்கிரமிச்சுப்பா, நம்மளை வெளில அனுப்பிட்டாங்க. நடந்துருச்சு, அடுத்தெருல நிக்க வேண்டியதான் சொல்றேன். கூடி சீக்கிரமே நம்ம அவளை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுதான் நமக்கு நல்லது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இருக்கிற மாதிரி இருக்கு. பெருநாழி சண்முகத்தை உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஒரு தலைவர் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வரனாரு, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அவருக்கு தெரியாதா என்ன? பிரச்சனை போல இருக்கு, ஃபோன் பண்ணி நான் அவருக்கு உதவணும்னு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறேன். என்ன பிரச்சனை என்னதுன்னு தெரியல, வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. என்ன பிரச்சனையா?
சண்முகனே, என்னால ஏதோ உதவி ஆகணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே பொண்ணுனா என் பொண்ணுதாம்மா. சொல்லுவேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுமா, கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒருத்திதாமா வாரிசு. அவருக்கு இது மாதிரி மாப்பிள்ளை நல்ல இடத்துல பார்த்தா, ஆனால் அவன் என்னன்னா வேற ஒரு பையனை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஓடிட்டாமாங்கிறாங்க. சொல்லாம என் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலையும் கழுத்துமா நிக்கிறாமா. இதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இது என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்குன்ட்டு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம துளசியை தான் அனுப்பி வைக்க போகிறாங்க. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.